வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை அளிக்குமாறு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குமாறு தங்களது தீர்ப்பை திருத்தியுள்ளனர். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து கோவையை சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் வரிப்பணம் வீணாகி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரிசி வாங்கும் அட்டை கொண்ட குடும்பங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் NPHHS மற்றும் NPHH குடும்ப அட்டை கொண்ட வறுமை கோட்டிற்கு மேலுள்ள அட்டைதாரர்களுக்கு பணம் தர தடை விதித்தனர். இந்த உத்தரவை பரிசீலிக்க கோரி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த மனு மீண்டும் அதே நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரிசி தவிர்த்து சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் வாங்கும் 10 லட்சம் NPHHS அட்டைதாரர்கள் லோவோ மிடில் கிளாஸ் எனப்படும் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் உத்தரவால் இந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் இலவசங்களை கொடுத்து மக்களை அரசு பழக்கிவிட்டதாக சாடினார். இலவசமாக வழங்குவதை தவிர்த்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்கலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். 1000 ரூபாய் தராவிடில் வாக்களிக்க மாட்டோம் என சிலர் தொலைக்காட்சி பேட்டிகளில் குறிப்பிட்டதை பார்த்ததாக கூறிய நீதிபதிகள் மக்களின் மனநிலையை இதுபோல அரசுகள் மாற்றிவிட்டதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். இறுதியாக NPHHS அட்டைதாரர்கள் வறுமை கோட்டில்தான் உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முந்தைய தீர்ப்பில் திருத்தம் செய்தனர். அதன்படி சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு தொகை வழங்கப்பட உள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேறு யாரேனும் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்தால் தமிழக அரசின் கருத்தையும் கேட்க மனுவில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவுக்கு ஆலோசனைகளை